நீ அழகா இல்ல அசிங்கமா இருக்க என்று சொல்லி மனைவியை அடித்து துன்புறுத்திய கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கணவனை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொள்ளும் அளவிற்கு அவர் செய்த காரியம் என்ன? கள்ளக்காதலிக்கு 80 சவரன் நகைகளை கொடுத்ததால் தான் கொலை செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள திம்மாபுரம் ஊராட்சி நேருபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரங்கசாமி, கவிதா தம்பதி. இவர்கள் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். ரங்கசாமி, கவிதா தம்பதிக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளார். இந்த நிலையில் ரங்கசாமிக்கும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. இதை தெரிந்து கொண்ட கவிதா தன்னுடைய கணவருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று இரவு 11 மணி அளவில் வீட்டின் மேல் மாடியில் தீயில் கருகி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் ரங்கசாமி. அவரது மகன் சூர்யா மற்றும் மகள் ஷாதிகா ஆகிய இருவரும் ரங்கசாமியை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த புதன்கிழமை காலை ரங்கசாமி உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவேரிப்பட்டினம் போலீசார் ரங்கசாமியின் மனைவி கவிதா மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த கவிதாவை தேடி வந்தனர். கடந்த வியாழக்கிழமை கவிதாவின் உறவினர் ஒருவருக்கு திருப்பதியிலிருந்து செல்போன் மூலம் கவிதா பேசியிருக்கிறார். இதையடுத்து அந்த செல்போன் எண்ணை வைத்து போலீசார் திருப்பதியில் பதுங்கியிருந்த கவிதாவை கைது செய்தனர். கவிதாவிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகர தகவல்களை வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்துள்ளார். ரங்கசாமி, கவிதா தம்பதிக்கு திருமணமாகி 22 ஆண்டுகளான நிலையில் சொத்து, பணம், நகைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவர் ரங்கசாமிக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த 80 சவரன் நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சென்று காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு ரங்கசாமி கொடுத்திருக்கிறார். மேலும் நிலத்தை விற்று அந்த பணத்தையும் ஒரே அடியாக எடுத்துச் சென்று கொடுத்திருக்கிறார். சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த தாங்கள் தற்போது வாடகை வீட்டில் வசிக்கிறோம் என்று ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கிறார் கவிதா. என்ன அசிங்கமா பேசுனதோட நீ அழகா இல்ல, நீ அசிங்கமா இருக்கிற, நீ எல்லாம் எதுக்கு என் கூட இருக்கிற அப்படி என்று ரங்கசாமி அடிக்கடி சொல்லி அடித்து துன்புறுத்தியதாகவும் அந்த வாக்குமூலத்தில் கவிதா தெரிவித்திருக்கிறார். சம்பவத்தன்றும் மது குடித்து விட்டு வந்த ரங்கசாமி வீட்டின் மேல் பகுதிக்கு அழைத்துச் சென்று தன்னை அடித்து உதைத்ததாகவும் கவிதா கூறியிருக்கிறார். கணவர் மீது கடும் கோபத்தில் இருந்ததான் அவர் போதையில் உறங்கிய பின்னர் அவர் மீது தீ வைத்து விட்டதாக போலீசாரிடம் கவிதா கூறியிருக்கிறார். வீட்டில் கேனில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து வந்து ரங்கசாமி மீது ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி அதன் மீது பெட்ரோலை முழுவதுமாக ஊற்றிவிட்டு தீ வைத்ததாகவும் கவிதா போலீசிடம் அளித்த வாக்குமூலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணவரை எரித்து கொன்ற வழக்கில் கவிதாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர்.